ஸ்ரீ குருப்பியோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஆயுர்வேதம் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் உபவேதங்கள் எதற்கு, மூணாவது பகுதி, பேஜ் நம்பர் 725 730 வரணும் எடுத்துட்டுருக்கேன். இப்போது சாங்கோ பாங்கோமா அப்படின்னு ஒரு நம்ம நடைமுறையில் ஒரு வார்த்தையை சொல்லுவோம். நல்லா சாங்கோ பாங்கமாக உட்காண்டிருக்கா பாரு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சாங்கோ பாங்கமாக வேலை செய்கிறாவா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது என்ன அப்படின்னா ச அங்க உப அங்க இதெல்லாம் சேர்த்த வேர்டு தான். ச அங்க உப அங்க தான் சாங்கோ பாங்க அப்படிங்கிற வார்த்தையாக மாறி இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லா அங்கங்களுடைய துணை உறுப்புகளும் சேர்ந்தது. அதாவது 4 வேதங்கள்னு சொல்லக்கூடிய ரிக்வேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம், சாமவேதம், அந்த வேதங்களின் 6 அங்கங்களாக இருக்கக்கூடிய சிக்ஷை, நம்ம இதெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம். எழுத்திலக்கணம், வியாக்கரணம், கிராமர், நிருக்தம், கல்பம் அப்படிங்கிறது நம்ம கண்மானுஷ்டானங்கள், சந்தஸ் அப்படிங்கிறது அந்த கவிதையில் வரக்கூடிய மீட்டர்ஸ், ஜோதிடம், இது 6 அங்கங்கள். அதுலேயே இன்னும் துணை அங்கங்கள்னு சொல்லக்கூடிய மீமாம்சை, நியாயம், புராணம், தர்மசாஸ்திரம்னு சொல்லிட்டு உப அங்கங்களாக இருக்குது. ஸோ 4 வேதம், 6 அங்கங்கள், 4 உப அங்கங்களாக இருக்கக்கூடியது தான் ச அங்க உப அங்கங்களாக இருக்குது. அப்போது எப்படி சொல்கிறா பெரியவா அப்படின்னா, வேத மதம் அப்படிங்கிற ஒரு மதத்தை ஒரு தேவதா மூர்த்தியாக, ஒரு ஹியூமன் பீயிங்காக, ஒரு தேவதா மூர்த்தியாக நம்ம இமேஜின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 4 வேதங்கள் அந்த தேவதா மூர்த்திக்கு உயிர், ரத்தம் மாதிரியாக இருக்குது. 6 அங்கங்களும் 4 உப அங்கங்களும் ஒரு ஃபுல் ஷேப்பை கொடுக்கறது. கண், காது, மூக்கு, எப்போவுமே நம்ம பார்த்துருக்கோம். சிக்ஷை அப்படிங்கிறது எழுத்திலக்கணம்னு சொல்லக்கூடியது முக்கியமான கண்களாகவும் காதுகளாகவும் ஒவ்வொரு பார்ட்டாகவும் இருக்குது. அதனால தான் இதுக்கு பேரே சதுர்தச வித்யான்னு சொல்லிட்டோம். சரி, இப்போது உபவேதம் அப்படின்னு இருக்கு. என்ன அப்படின்னா அதுவும் ஒரு அங்கம் தான், உப அங்கம் தான். இந்த அதையும் சேர்த்தோம்னா அஷ்டாதச வித்யா, சதுர்தச வித்யாங்கிறது 14. இந்த உப அங்கங்கள்னு சொல்லக்கூடிய 4த்தையும் சேர்த்தோம்னா அஷ்டாதச வித்யான்னு சொல்லக்கூடியது. அந்த உபவேதங்கள்னு சொல்லக்கூடிய உப அங்கங்கள்னு சொல்லக்கூடியது ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், அர்த்தசாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. ஸோ இது என்ன அப்படின்னா உபவாக தான் இருக்குது, உப அங்கங்களாக தான் இருக்குது. உப அங்கங்கள் சப்ளிமெண்ட்ரி பார்ட்டுன்னு வச்சுப்போமே, நம்ம புரியறதுக்கு, நம்மளுக்கு ஈஸியாக புரியறதுக்கு. ஈவன் தோ இட் இஸ் அ சப்ளிமெண்ட்ரி பார்ட். இப்போது கை ஒரு சப்ளிமெண்ட்ரி பார்ட்டுன்னு சொன்னால் கை இல்லாமல் வேலை நடக்குமா? கண் ஒரு கண் இருந்தால் போகிறோம், இன்னொரு கண் ஒரு சப்ளிமெண்ட்ரியாக தான் இருக்குது. அப்படின்னா 2 கண் இருந்தால் தானே ஒரு க்ளீனாக இருக்க பார்வைன்னு சொல்கிறோம் நம்ம. அந்த மாதிரி இந்த 4 உப அங்கங்கள்னு சொல்லக்கூடிய 4 உப வேதங்கள்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், அர்த்தசாஸ்திரம் 4 உபவாக இருந்தாலும், சப்ளிமெண்ட்ரியாக இருந்தாலும், ஒரு ரிலீஜியஸ் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும், ஒரு ஃபிலசாபிக்கலி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும், நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ஒரு முக்கியமானதாகவும் இருக்குது. சப்ளிமெண்ட்ரி அங்கங்கள் இப்போது நெயில்ஸ்னு வச்சுக்கலாமே, இல்லை ஒரு நகைக்கண்கள்னு வச்சுக்கலாம், எது வேணால் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு சப்ளிமெண்ட்ரி தானே. இது இருந்தால் என்ன? இந்த முடிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடியது, ரோமங்கள்னு சொல்லக்கூடியது, அதெல்லாம் ஒரு சப்ளிமெண்ட்ரி. ஆனால் அதுதான் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஒரு அழகு கொடுக்கக்கூடியது. அதுதான் இந்த மாதிரி இந்த 4 உப அங்கங்கள்னு சொல்லக்கூடியது ஒரு ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பெரியவா இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் என்ன தெரியுமா சொல்கிறா, நம்மளுடைய தப்பு தண்டா இல்லாமல் ஒரு தனி மனுஷிய ரீதியிலுமா இருக்கட்டும், சமூக லோக்க ரீதியிலமா இருக்கட்டும், இது இந்த 4 உபவேதங்கள் ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது. எவ்ரி வாக் ஆஃப் அவர் லைஃப் இந்த 4 உபவேதங்களும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால தான் அந்த 14 அங்கங்களோடையும் சேர்த்து இந்த 4ஐயும் சேர்த்து அஷ்டாதச வித்யா ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ உப அங்கங்கள்னு சொல்கிறோமே வெஞ்சு அதுவும் ஒரு வசதியான ஸ்தானமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பெரியவா சொல்கிறான்.
மேலும் இதனுடைய ஒரு டீட்டெயிலை வந்து நாளை தொடர்தில் நம்ம பார்க்கலாம்.